வெல்கம் டு மைதிலிஸ் கிச்சன். இன்றைக்கி கேரட் கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கேரட் கீர் பண்ணலாம், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கான பொருட்கள்லாம் இருக்குது, வாங்க பார்க்கலாம். நல்லா 3 கேரட்டு பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். 1/2 லிட்ரு பால் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். 4 ஸ்பூன் சர்க்கரை வச்சுருக்கேன் பெரிய ஸ்பூனால். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன். 10 முந்திரி 10 பாதாம் பருப்பு பாலில் ஊற வச்சுருக்கேன். கொதிக்க பாலை காய்ச்சி அதில் போட்டு ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், கேரட்டை அலம்பி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 கேரட்டு பெருசாக அதில் போடுறேன். குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேயே இந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பையும் போட்டுறேன். இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன். 1 கப்பு பால் தான் இதுக்கு நல்லா தேவைப்படும். ரொம்ப நல்லா இருக்கும். வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். கேரட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு. பாருங்க, இன்னும் 1/2 டம்ளர் பால் ஊற்றிருக்கேன். சும்மா ஒரு 1/4 டம்ளர் ஜலம் ஊற்றிருக்கேன். ஊற்றி குக்கரை வைக்கிறேன். குக்கரை வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வைக்கிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2 சவுண்டு நல்லா முழுசாக விட்டுடலாம். 2 3 நல்லா வேகணும். இந்த கேரட்டு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் நல்லா வேகணும். வெந்தோடனே நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கர் கூலாக எடுத்து திறந்து பார்க்கலாம். நம்ம நல்லா வெந்திருக்கு பாருங்க. எல்லாம் ஒரு 5 நிமிஷம் ஃபேனில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம். தட்டில் எடுத்து போகலாம். இதில் ஆற போட்டால் தான் நல்லாயிருக்கும். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாலை விட்டுக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆற வச்சுட்டு பார்க்கலாம். ஆறிடுத்து இதில் போடுறேன், அரைச்சிக்கலாம். நம்ம கொஞ்சம் பால் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஊற்றி தானே அடிக்க போகிறோம். நல்லா பரவாயில்ல. ஒரு அடியை அடிச்சுட்டு நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். அடிக்க இதில் அரைச்சிட்டு இது பாருங்க, ஏலக்காய் பொடி போடுறேன். இதுலேயே இந்த சர்க்கரையும் போட்டு பால் வேக வச்சோன்னா அந்த பாலை ஊற்றிக்கலாம். இது ரொம்ப ஈஸி, உங்களுக்கு டக்குன்னு பண்ணலாம். நீங்கள் என்ன பட்டு மாரி அடிச்சுட்டேன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். திப்பியாக மிதக்காது. அதுக்காக தான் நல்லா அடிக்கணும். நல்லா நைஸாக அடிச்சுட்டு இப்போ இந்த குக்கரில் ஊற்றுறது. நம்ம தேவையான அளவு தண்ணியும் பாலும் ஊற்றிக்கலாம். நான் காய்ச்சி வச்சல 1/2 லிட்ரு, அதில் பாதி எடுத்துட்டேன், மிச்ச பாதியும் ஊற்றுறேன். பால் நிறையா ஊற்றினா இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இதில் இருக்குல்ல, அதனால ஒரு அடி அடிச்சுட்டு அதில் ஊற்றிக்கிறேன். லேசாக தான் அடிக்க போகிறேன், அவ்வளோதான். நான் இந்த எல்லாம் ஒன்றா வரத்துக்காக தான் அடித்தேன், அவ்வளோதான். இது அடிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் அந்த பாலையும் இதில் ஊற்றிக்கிறேன். இது நல்லா இருக்கும், ஜோராக இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள். ஜீனி நீங்கள் போடலன்னு கொஞ்சம் போட்டுக்கோங்க. மில்க் ஷேக் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் குங்குமப்பூ இருந்தது என்கிட்ட போட்டேன். இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. போடணுங்கிற அவசியம் இல்லை. குங்குமப்பூவில் ஒரு 5 நிமிஷம் பாலில் ஊற வச்சுருந்தேன். நல்லா கலர் கொடுக்குங்கிறதுனால பாருங்கள். திக்காக இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜலம் கூட ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நான் அடுப்பை பற்ற வைக்கிறேன். ஒரு கொதி சிம்மில் வச்சு ஒரு கொதி வாங்கிக்கலாம். எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்குது, நான் கொஞ்சம் ஜலம் ஊற்றிக்கிறேன். ஜாரளம்ல ஜலம் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப திக்காக இருந்தால் குடிக்க முடியாது, அதனால ஜலம் ஊற்றிக்கிட்டேன். 1 நிமிஷம் கொதிச்சோன்னா அடுப்பை அணைச்சிட்டு நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சு பாருங்க. சில்லுன்னு இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்கும்.
ஒரு கொதி வாங்கிட்டேன், அடுப்பை அணைச்சிடுறேன். லேசாக சூடு வந்தால் போதும். நம்ம ஏற்கனவே இது வேக வச்சுருக்கோம். இப்போ கேரட் கீர் ரெடி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.